ஃபோர்த்து டெஸ்ட்டு டே 3 எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். டே 3 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சு. இந்தியா பக்கத்து தான் போயிருக்கு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா. நல்லா விளாண்டுருக்காங்க. டே 3 வந்து ரவீந்திர ஜடேஜாவும் ரிஷப் பந்த் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ரிஷப் பந்த் வந்து சப்போர்ட் பண்ணல. ரிஷப் பந்த் வந்து ஏலியாவே அவுட் ஆகிட்டார். நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் ஏலியா அவுட் ஆகிட்டார். நம்ம நிதிஷ்குமார் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரும் இந்தியாவை வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க. டே 3 வந்து ஸ்டெம்ஸ் அப்போ பார்த்திங்கன்னா 116 ரன்ஸ் இந்தியா வந்து பிஎன்ல இருக்காங்க. 358 ஃபார் 9 இந்தியா. டே 3 முடியும் போது சூப்பரான பேட்டிங் டிஸ்பிளே பை நிதிஷ்குமார் ரெட்டி. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து எல்லாம் இந்த ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்கள் டெஸ்ட்டில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அதை ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காரு. 105 ரன்னு, 10 4, ஒரு 6 ரொம்ப பிரம்மாண்டமாக விளாண்டார். ஒரு மெச்சூர்டான இன்னிங்ஸ் ஆடினார். மற்ற எல்லா பிளேயர்ஸும் கொஞ்சம் தடுமாறினாங்க. ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து கரெக்டாக ஆடினார். அவரோட கேம் பிளானை அட்டாக்கிங்காக ஆடினார், நல்லா பொறுமையாகவும் ஆடினார். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் கிடச்சிருக்காரு இந்தியாவுக்கு. நல்ல ப்ராஸ்பெக்டான ஆல்ரவுண்டர். பவுலிங்கும் போடுறாரு, பேட்டிங்கும் ஆடுறாரு. அவங்க அப்பா வந்து எவ்வளோ அங்கே பெருமைப்பட்டாருன்னு பார்த்தோம். ஸ்டாண்ட்ஸில் உட்காந்துருந்தார். எல்லாமே நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து என்சிஜி க்ரௌடே வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணிச்சு. சூப்பராக விளாண்டார் நிதிஷ்குமார் ரெட்டி. பெரிய ப்ராஸ்பெக்ட் அவர் ஆல்ரவுண்டர் இது மாதிரி கிடச்சது. ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸை வச்சு பிஜிடி ஸ்குவாடில் எடுத்தேன்னு சொன்னாங்க எல்லாம். பட் ஆனால் அதுக்கெல்லாம் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஆடி காமிச்சிட்டார் நிதிஷ்குமார் ரெட்டி. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இந்தியாவுக்கு. பிரைட்டான ஒரு ஆல்ரவுண்டர் கூட. நல்ல பிளேயராக இருக்கார். நல்ல மெச்சூர்டான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்து இந்தியாவை ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டாருங்க நிதிஷ்குமார் ரெட்டி. அடுத்தது வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து நம்ம பையனும் சூப்பராக ஆடினார். 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 162 பால்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 4 தான் வாஷிங்டன் சுந்தர் அடித்தார். அந்த 4 வந்து அவ்வளோ மெச்சூர்டாக ஆடினார் வாஷிங்டன் சுந்தர். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஈக்குவலாக சப்போர்ட்டிங் பண்ணது வந்து வாஷிங்டன் சுந்தர் தான். அவர் செலெக்ஷன்லேயே வந்து அவ்வளோ கிரிட்டிசிசம் இருந்துச்சு. அஸ்வினை ட்ராப் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தர் எடுக்கிறாங்கன்ட்டு. அவர் அவ்வளோ பெரிய இதுலேருந்து ப்ரூஃப் பண்ணி காட்டுற நிலமையில் இருந்தார். அப்பயும் அவர் எடுத்து ப்ரூஃப் பண்ணிட்டார். 50 ரன்னு. இந்த மேட்ச்சில் கில்லை ட்ராப் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தர் விளையாட வச்சாங்க இந்த டெஸ்ட்டுக்கு. அப்பயும் வாஷிங்டன் சுந்தர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். 50 ரன் அடிச்சிருக்காரு. 162 பால். அந்த மெயினே வந்து அந்த 162 பால் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை வந்து டயர்டாக்குனதுனா பெரிய ப்ளஸ்ஸு. நிதிஷ்குமார் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரும் ஒரு செஷன் ஃபுல்லாக விக்கெட் விடாமல் 2 பேரும் ஆடினாங்க. அதே வந்து ஒரு நல்ல விஷயந்தான். இப்போதைக்கு வந்து நல்ல 2 பேரும் நல்ல ஆல்ரவுண்டராக இருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரும். டே 4 வந்து எப்படி போகுதுன்னு தெரில. இப்போ ஆஸ்திரேலியா வந்து ஒரு 300 ரன் அடிச்சுட்டு தான் டிக்ளேர் பண்ணுவோம் டே 4ல் நாளைக்கு. அது எப்படி போகுதுன்னு தெரில. இப்போதைக்கு மேட்ச் எந்த பக்கத்து வேணால் போகலாம். 2 சைடும் வந்து 50-50 தான். யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நாளைய டே வச்சு தான் கணிக்க முடியும். இந்த மேட்ச் வந்து ஒன்று ட்ரா ஆகுமா இல்லை யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. ஒருவேளை இந்தியா நல்லா பவுலிங் போட்டு செகண்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியாவை சீக்கிரம் விக்கெட் எடுத்தாங்கன்னா மேட்ச் வந்து இந்தியா ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும். பார்ப்போம். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது ட்ராவா இல்லை யார் ஜெயிப்பாங்கன்ட்டு. 2 சைடுமே வந்து 50-50 தான் இருக்குது மேட்ச்சு. இப்போதைக்கு எதுவுமே நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியாது. நாளைக்கு செஷன்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி போகுதுன்ட்டு. ஆனால் இந்தியா வந்து கொஞ்சம் இந்த மேட்சை சேவ் பண்ணுறாங்கன்னு தான் தோணுது. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு போக போக.